ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில தினம் தினம் ஒரு புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சனி பகவான்னாலே நம்மளுக்கு ஒரு பயம், ஒரு அச்சம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும் சார். அந்த மாதிரி சனி பகவான் நம்ம ராசியிலையோ இல்லை நம்ம நட்சத்திரத்திலையோ இல்லை நம்ம நேரத்திலையோ வந்துட்டாருன்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார். பொதுவாகவே சாமியை நம்புறமோ இல்லையோ சனி பகவானை நம்பி சனி பகவானுக்கு பயப்படக்கூடிய மனுஷால் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அக்கம் பக்கத்தில் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு மனுஷாளுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் வந்துன்னு வைங்களே, அது மிகப்பெரிய சோதனைகளை கொடுக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். உண்மையாலுமே அதாவது சாதாரணமாக குப்பையில் இருக்கக்கூடிய மனுஷனை ஒரே நாளில் கோபுரத்துக்கு ஏற்றக்கூடிய மிகப்பெரிய தகுதி இந்த சனி பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மனுஷால ஒரே நாளில் குப்பையில் தள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பும் இந்த சனி பகவானுக்கு சாஸ்தாங்கமாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சனி பகவான் சாஸ்திர ரீதியாக ஆயுள் காரகர் என்று வர்ணிக்கப்படுகிற இந்த சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் அல்லது கோச்சார ரீதியாக நல்ல இடத்துக்கு வரும் பொழுது மெல்ல மெல்ல நல்ல விஷயங்களை சந்தோஷமாக கொடுக்கிறார் அப்படிங்கிறது சாஸ்தாங்கமான உண்மை. ஆனால் அதே சனி பகவான் ஏருக்கு மாறான இடத்துல இருக்கும் பொழுது அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம், அதாவது ஜாதக ரீதியாக சனி பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் வரும், அல்லது பொதுவாகவே ராசிப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோச்சார ரீதியாக 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இந்த மாதிரியான பல்வேறு அமைப்புகளில் ஒவ்வொரு மனுஷாளுடைய வாழ்க்கையிலும் 30 வருஷத்துக்கு ஒரு முறை எட்டி பார்க்கக்கூடிய சனி பகவானாக சனி பகவானுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியுமான்னு கேட்டீங்க இல்லையா? மற்ற கிரகங்கள் நவ கிரகங்கள் 9 கிரகங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட மற்ற கிரகங்களுக்கு பரிகாரம் இருக்குது, தப்பிக்கக்கூடிய வழி இருக்குது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையில் நாம் அதிகபட்ச விரத பிரார்த்தனைகளை மேற்கொள்ளும் பொழுது ஓரளவு நம்ம தப்பித்து கொள்ளக்கூடிய சாத்தியம் வந்துட்டு இருக்குது. சனி பகவானை பொறுத்தளவுக்கு வெறுவனே பரிகாரம் மட்டுமே உபகாரமாக அமையாது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், மற்ற கிரகங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது உபகாரமாக இருக்கும். சனி பகவானை பொறுத்தளவுக்கு வெறுமனே பரிகாரம் மட்டும் உபகாரத்தை கொடுக்காது. அதற்கு தகுந்த வாழ்வியல் முறைகளை வாழ்வியல் நெறிகளை கடைபிடிக்க வேண்டிய அம்சம் இந்த சனி பகவானுடைய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. உதாரணமாக ஒரு ஜாதகருக்கு 30 வயசில் சனி பகவான் 7.5 சனியாக வர்றாருன்னு வைங்களே, அந்த 7.5 சனி வரக்கூடிய காலங்களில் இந்த 7.5 சனி சம்மந்தப்பட்ட ஆதிக்கத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக எல்விளக்கை ஏற்றுறது, சனிமே கோயிலுக்கு போகிறது, நவகிரகத்தை நம்ம நான் கூசாமல் மந்திரம் சொல்லி வழிபாடு வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே உங்களை சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து காப்பாற்ற முடியாது. உங்களுடைய 30 வயசில் வரக்கூடிய 7.5 சனி அப்படிங்கிற சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு சனி பகவான் 7.5 சனியாக வந்ததுக்கப்புறம் விளக்கு ஏற்றி எல்லளவும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த 30 வருட காலங்களில் நீங்கள் நியாயமாக ஓரளவு நீதியாக ஓரளவு நேர்மையாக வாழ்ந்துருந்தீங்கன்னு வைங்களே, அல்லது நீதியாக நேர்மையாக வாழ்கிறீங்க அப்படிங்கிறத விட மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணத்தில் இருந்தீங்கன்னு வைங்களே, அல்லது மற்றவர்களுக்கு தான தர்மம் செஞ்சோம் அப்படிங்கிறதுக்கு மேலே பொதுவாகவே நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு அதாவது அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கிறீங்களே இல்லையோ, குறைஞ்சளவு அடுத்தவங்களுக்கு உபத்திரவம் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவான் உங்களை சத்தியமாக நிச்சயமாக காப்பாற்றுவார். இந்த 30 வருஷத்து வரைக்கும் நமக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஆள் பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத தவறுகளை தெரிஞ்சே செஞ்சுட்டு 7.5 சனி வரும்பொழுது அந்த தவறுகளிலிருந்து தப்பிக்கிறதுக்காக எல்விளக்கு ஏற்றுறது, விழுந்து அன்னதானம் பண்ணுறது எந்தளவும் உங்களை எழுந்து நிற்க வைக்காது அப்படிங்கிறது உண்மை. சனி பகவானை பொறுத்தளவுக்கு திரும்பவும் சொல்கிறேன், மற்ற கிரகங்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தாங்க அப்படின்னா உங்களை நல்ல இடத்துல உட்கார வைக்கக்கூடிய சக்தி மற்ற கிரகங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதுவே சனி பகவானை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தால் கூட நீங்கள் வாழ்க்கை என்ற வாழ்வியலில் நல்ல விதமான வாழ்க்கை வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களை நல்ல இடத்துல உட்கார வைப்பார். இந்த கடந்த வருஷங்களில் 7.5 சனி அப்படிங்கிற ஆதிக்கம் வருவதற்கு முன்னாடி கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை கணக்கு போட்டு இந்த உலகத்தில் யாருமே நம்மளை தட்டி கேட்க முடியாது அப்படிங்கிற அதிகாரத்தில் மமதியில் மனசார தப்பு பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த தப்புகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
மற்ற கிரகங்கள் தட்டி கேட்குதோ இல்லையோ, அல்லது நாம் வணங்கக்கூடிய தெய்வம் நம்மளை தட்டி கேட்குதோ இல்லையோ, ஆனால் 30 வருஷத்துக்கு ஒரு முறை 7.5 சனி அப்படிங்கிற ஆதிக்கத்தில் எட்டி பார்க்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய தவறுகளை தட்டி கேட்பார் அப்படிங்கிறது நிச்சயமான விதியாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சூப்பர் சார். நம்ம சனி பகவானால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான நன்மைகளை வழங்க இருக்கு? காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால கட்டுப்படாத வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்கிறதுனால சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் யார் பேச்சையுமே கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கொள்கை இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்கள் மட்டுமே இப்போ தற்காலமாக ஜெயிச்சிட்டு இருக்குது. அப்படிங்கிற இந்த மாதிரி பல்வேறு விதமான எதிர்மறையான அமைப்புகளுக்கு மத்தியில் உங்களை நல்ல விதமாக ஆட்கொள்ளக்கூடிய சக்தி இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. உங்களுடைய புத்தி பேதலிச்சால் கூட அந்த புத்தி பேதலிக்காம உங்களை நல்ல முறையில் நல்வழிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாகவே வந்துட்டு இருக்குது. காலை நேரத்தில் முதலாக ஒரு பாடல் கேட்டீங்கன்னு வைங்களே, அந்த நாள் முழுவதும் அந்த பாடலுடைய இசை உங்களுடைய மனசில் ரீங்காரமிடும். அதே மாதிரி நம்ம பழகக்கூடிய சமூகம், பார்க்கக்கூடிய சமூகம், பழகக்கூடிய நட்பு, இந்த மாதிரி அமைப்புகளில் நல்ல விதமான நட்புகள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்ல விதமான செயல்கள் அதிகரிக்கும், உங்களுடைய உடம்பை ஆர்ப்பரிக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதுவே நமக்கு தேவையில்லாமல் கெட்ட சகவாசம் வைங்களே, நாமளும் நமக்கு தெரியாமலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டு போவோம் அப்படிங்கிறது மிக மிக உண்மையாக இருந்துட்டு இருக்குது. ஆக கெட்டு போகிற இந்த உலகத்தில் நல்ல விஷயங்களை தட்டுப்பட வைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு இருந்துகிட்டு இருக்கிறதுனால நல்லவங்க சேர்க்க, நல்ல விதமான செயல்கள், நல்ல விதமான ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளை உங்களுக்கு 24 மணி நேரமும், அதாவது சதா காலமும் நல்லெண்ணங்களை கொடுத்து கதாநாயகனாக இந்த உலகத்தில் வலம் வர வைக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம் குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான குலதெய்வ விருட்சம். சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய நன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் ஆன்மீக தகவல், மாத பலன், தினப்பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டிருக்கு. நம்ம நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குறிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.